இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே என்னடா இது அந்த இடத்துல என்னடா லூஸா என்னடா அலுவாடி போயிட்டு இருக்கு. கூப்பிட்டுட்டே இருக்கேன் நில்லு. ரோசி, உனக்கு என்னாச்சு? என்ன பிரச்சனை? பைக் வேற மோத பார்க்குது, நீ வாட்டிட்டு மெய் மறந்து போயிட்டு இருக்க. எங்க அம்மா என்னை ரொம்ப திட்டாங்க. அப்படி என்ன சொன்னாங்க? வா போலாம். சொல்லிட்டே இருக்கேல்ல, வா. இப்போ சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? உங்க அம்மா என்ன திட்டினாங்க? நான் குவார்டர் எக்ஸாம்ல கம்மியான மார்க் எடுத்துட்டேனா, அதனால எங்க அம்மா என்னை ரொம்ப திட்டாங்க. இந்த குவார்டர் எக்ஸாம் மார்க்காக உங்க அம்மா திட்டாங்கன்ட்டு ரோட்ல மெய் மறந்து போனியா? நீ பைக் மோதி செத்துருப்ப. உனக்கு என்ன? எங்க அம்மா திட்டினது உனக்கு என்ன தெரியும்? எங்க அம்மா என்னை எவ்வளவு திட்டினாங்க தெரியுமா? உங்க அம்மா என்ன அவ்வளோ திட்டாங்களா? நான் தெரியாம சொல்லிட்டேன், சாரில, மன்னிச்சுக்கோ. நீ ஈஸியா சொல்லிட்ட. எங்க அம்மா என்னை எவ்வளவு திட்டினாங்க தெரியுமா? வா எங்க வீட்டுக்கு வா, எங்க அம்மா வச்சு உங்க அம்மா கிட்ட பேச சொல்றேன். அம்மா. என்னம்மா? ரோசி வந்திருக்காம்மா. வாமா ரோசி, என்னம்மா ரொம்ப டல்லா இருக்க? அம்மா, இவ எக்ஸாம்ல மார்க் கம்மியா எடுத்துட்டான்ட்டு அவங்க அம்மா ரொம்ப திட்டாங்களாமா. அதனால ரோட்ல மெய் மறந்து அவளா போனாமா. அந்த பைக் வேற இடிக்க தெரிஞ்சு. உங்க அம்மா அப்படியே உன்னை திட்டினாங்க? காரு, உங்க அம்மாக்கு நான் கால் பண்ணி பேசுறேன். பெங்களூர் போங்கோ, காஷ்மீர் போங்கோ, கோவா போங்கோ, எக்கடக்கெல்லாம் போங்கோ. சொல்லுங்க. என்னம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. பாப்பா ரோட்ல மெய் மறந்து நடந்து போய்கிட்டு இருந்தாளாம்மா. அப்படியா? பாப்பா தான் எங்க வீட்டுக்கு ரோசியை கூட்டிட்டு வந்திருக்கா. அவ எதுக்கு அங்க வந்திருக்கா? பாப்பா எக்ஸாம்ல மார்க் கம்மியா வாங்கிட்டான்னு நீ ரொம்ப திட்டிட்டியாமே. ஆமா, திட்டுனே. அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. ஓகேக்கா, இப்ப வந்துடுறேன். சரி வச்சு. இவ எதுக்கு அங்க போனா? என்ன திட்டிட்டேன்? எருமமா. பாப்பா, ரோசி கூட பேசிட்டு இருமா. அம்மா இப்ப வந்துருவாங்க. நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இவ வாங்கின மார்க்குக்கு திட்டாம கொஞ்சுவாங்களா? ஏக்கா, வாமா ரூத்து. அப்படி என்னக்கா சொல்லிட்டேன்? இப்படி வந்து என்ன அசிங்கப்படுத்துறாளேக்கா? அப்படிலாம் ஒண்ணும் ஒன்னு அசிங்கப்படுத்தல ரூத்து. வா பேசிக்குவோம். இந்தாம்மா டீ எடுத்துக்கோமா. ரோசி, ரூத்து, நீ உட்காருமா. என்னம்மா, ஏன் இங்க வந்துட்ட? உன்னை நான் என்னம்மா சொல்லிட்டேன்? இதெல்லாம் டீ குடிப்பா. என்னம்மா ரூத்து, பாப்பாவை இப்படி வஞ்சிருக்க? அவ எவ்வளவு ஃபீல் பண்றா பாத்தியா? அக்கா, அப்படி ஒன்றும் அவளை திட்டலக்கா. இவ மார்க் கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டா, அதனால நான் திட்டினேக்கா. அத போய் இவ்வளவு பெருசாக்கிட்டாளேக்கா. அப்படிலாம் இல்ல ரூத்து. பாப்பா இப்ப மார்க் கம்மியா வாங்கியிருக்கிறதுனால நீ திட்டிருக்க. ஆனா ஏசப்பா பரலோகத்துல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மார்க் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. இந்த சின்ன விஷயத்த போய் இவ்ளோ பெருசாக்கி நீ திட்டிட்ட.
ஏசப்பாவோட பார்வையில யாருமே அற்பமானவங்க கிடையாது ரூத்து. எல்லாருமே அவருடைய பார்வையில விசேஷமானவங்க தான். உன் பொண்ணு மேல கூட ஏசப்பா ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருப்பாங்க. இவ சொன்னான்னு எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்களேக்கா, நான் அப்படியா திட்டினேன்? சரி விடு, பாப்பாவை நீ திட்டினியோ திட்டலையோ அதை விட்டு இனிமே பாப்பாவை இப்படி ஹேண்டில் பண்ணாத. சரிக்கா. பாப்பா, நீயும் அம்மா பேச்ச கேட்டு நல்லா படிக்கணும். ஆனா நீ ஒண்ணு மட்டும் மறந்துடக்கூடாது, ஏசப்பாவோட பார்வையில நீ விசேஷமானவ. சரியா பாப்பா? சரிக்கா, நான் பாப்பாவை கூட்டிட்டு போறேன். இனிமே பாப்பா பத்திரமா பாத்துக்கிறேன். ஏசப்பா பார்வையில பாப்பா எவ்வளவு விசேஷமானோ நான் புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. சரிக்கா, நாங்க போயிட்டு வரோம்க்கா. ஓகே பாப்பா, நல்லா படி, ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ணு. ஓகே ஆண்டி. அம்மா, நானும் ஏசப்பாவோட பார்வையில விசேஷமானவளாமா? ஆமா தங்கம், நீ மட்டும் என்ன, ஏசப்பாவோட பார்வையில நீயும் விசேஷமானவள் தான். அப்ப படிக்கிறது மார்க் வாங்குறதுல என்னதுமா? படிப்பும் மார்க்கும் நமக்கு முக்கியம்தாம்மா. அப்புறம் எப்படிமா நான் ஏசப்பா பார்வையில விசேஷமானவள்? நம்மகிட்ட இருக்கிற படிப்பையோ அழகையோ திறமையோ பணத்தையோ வச்சு இவங்க ஸ்பெஷல்னு ஏசப்பா யாரையுமே பாக்குறது கிடையாது. அவருடைய கிருபை நம்ம ஒவ்வொருத்தர் மேல இருக்கிறதுனால ஏசப்பாவோட பார்வையில நம்ம விசேஷமானவங்க பாப்பா. அப்படியாம்மா? இந்த வரேம்மா. அம்மா சொன்னாங்கல்ல, நீயும் நானும் ஏசப்பாவோட பார்வையில ரொம்ப விசேஷமானவங்க. மார்க் கம்மியாயிடுச்சு, அது கம்மியாயிடுச்சுட்டு ஃபீல் பண்ணாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு, இனிமே நான் ஃபீல் பண்ண மாட்டேன். பாப்பா, நீங்க 2 பேருமே ஏசப்பா பார்வையில ரொம்ப விசேஷமானவங்க. ஆமாம்மா, இப்போ நாங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் இனியவளே அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் நம்ம காத்திருக்கிறோம். நம்மளை இனியவர்களாக மாற்றும்படியாக ஆண்டவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கிறார். இல்லை, இனிப்புனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இனியவர்கள் அப்படின்னாலும் சமுதாயத்தில் அவங்கள எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்க தான் செய்யும். வேதமும் சொல்லுது, நீதிமொழிகள் 16:24 இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாகும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வசனத்திலே பார்த்தீங்கன்னா இனிய சொற்கள், அதுவே ஒரு நல்ல நம்ம விரும்பத்தகுந்த ஒரு வார்த்தை. அது தேன் கூடு போல், அது தேன் கூட்டிலேருந்து ஒழுகிற தேன் எப்படி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை பியோர், அதுதான் சுத்தமான தேன். அதை சாப்பிட்டா தேன் ரொம்ப ஒரு நல்ல மெடிசினல் வேல்யூ, மருத்துவ குணம் நிறைஞ்சது. நம்ம கண்களை தெளிவிக்கும். அப்புறம் நெஞ்சு சளி அதுக்கெல்லாம் தேன் கொடுத்தா குழந்தைகளுக்கு நல்ல ஒரு நெஞ்சு பலப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு கசப்பான மாத்திரைன்னா கூட நம்ம அதை தேனில் குழச்சி கொடுத்தோன்னா பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க இல்லை. அப்படி அந்த இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரம். மதுரம்னாலுமே ரொம்ப ஒரு இனிப்பான சுவையான மதுரமானது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ஆத்துமாவுக்கு அது எப்படி இருக்குது, அந்த இனிய சொற்கள் அந்த தேன் கூடு போல மதுரமாக இருக்குதான். எதுக்குன்னா நம்மளுடைய ஆத்துமாவுக்கு. அப்போ நம்ம ஆத்துமா எவ்வளவு தேவையோடு இருக்குது, எவ்வளவு இனிமையான காரியங்களை எதிர்பார்த்து இருக்குது. அப்போ தானே அந்த ஆத்மா வாழ்ந்திருக்க முடியும். அதனால தான் நம்ம இந்த இனியவளேன்ற செய்தியை நம்ம கேட்க போகிறோம். எலும்புகளுக்கு ஔஷதமாகும். எலும்புகள் ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ அந்த எலும்பெல்லாம் இருக்கனால தான் நமக்கு ஷேப்பே இருக்குது. அந்த எலும்பே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் திரும்பிட்டு இருந்தால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்போம். ஆனால் ஆண்டவர் அதை எல்லாத்தையும் ஒரு அழகாக எவ்வளோ நல்லா படைச்சிருக்காரு. உச்ச தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே மாதிரி ஷேப்பு. நல்லா தலை, கழுத்து, தோள்பட்டை, அப்புறமேலு நம்மளுடைய விலா பகுதி, இடுப்பு பகுதி, அப்புறமேலு கால்கள், அப்படிலாம் நம்ம பார்த்தோன்னா எலும்பு எவ்வளோ முக்கியம். இதில் நல்லா பெரிய எலும்புகள் இருக்குது. அதை சப்போர்ட் பண்ணுற நிறையா சின்ன எலும்புகள்லாம் இருக்குது.
அதில் ஒன்றில் பாதிக்கப்பட்டால் கூட நம்ம என்ன செய்ய முடியாது, நார்மலாகவே நிற்கவே முடியாது, படுக்கவே முடியாது, எந்திரிக்கவே முடியாது. அவ்வளவு எலும்புகள் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இனிய சொற்கள் தான் அந்த எலும்புகளுக்கே பலன், ஔஷதம் அப்படின்னா மெடிசன் அப்படின்ற இது காரியத்தில் சொல்லியிருக்குது. நிறைய வேதாகமத்தில் நமக்கு இதற்கு நல்ல மாதிரிகள்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது யாருன்னா அபிகாயில். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நல்ல பாத்திரம்தான். அவங்க 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் அவங்கள குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவங்கள குறித்து நல்லா தியானிக்கும் போது பார்த்தா எத்தனையோ காரியங்கள் அவங்களுடைய குணாதிசயங்களில், அவங்களுடைய செய்கையில், அவங்களுடைய வாழ்க்கை வழியாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய இனிய காரியங்கள் நிறையா இருக்குது. அவங்க அழகானவங்கிறதுக்காக இல்லை, அதுவும் ஒரு இனிமை தான். உங்களை பற்றி சொல்லும்போது அபிகாயில் அந்த ஸ்திரீ மகா புத்திசாலி, ரூபவதியுமாக இருந்தாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் அவங்களுக்கு வாய்ச்ச துணை நாப்பாள், அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இப்போ இனிமையான பெண்ணுக்கு இனிமையான மாப்பிள்ளை தான் வேணும், அப்படி தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க, ஏமாந்துடுறோன்றாங்க, இல்லை ஒத்து வரல அப்படிலாம் சொல்கிறோம்ல. ஆனால் இங்கே பாருங்களேன், அந்த புருஷன் முரடன், துராகிருதன், என்ன இன்னும் பின்னால் இன்னும் கொஞ்சம் அவரை பற்றி ரொம்ப விளக்கமாலாம் போட்டிருக்குது. அவங்களே சொல்கிறாங்க, இவர் காலேபுடைய சந்ததியார், மலை நாட்டை எனக்கு தாரும் அப்படின்னு சொன்ன காலேபு. அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ராங்கு, 40 வயசில் இருந்த பலன் 80 வயசு வரைக்கும் இருந்துச்சு. அப்படின்னா வெரி ஸ்ட்ராங் மேன், என்ன காலேபுடைய சந்ததினா. அப்புறம் அவங்க தாவீதுகிட்ட சொல்லும்போது 25வது வசனம் 1 சாமுவேல் 25:25 அவங்க சொல்கிறாங்க, அவனுக்கு பைத்தியம் வேற இருக்குதுன்றாங்க. மனைவி சொல்கிறாங்க, அவங்க வீட்டுக்காரருடைய சுபாவத்தை சொல்கிறாங்க. அடுத்தபடியாக இன்னொன்று யாருக்குமே பிடிக்காத ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க ஒரு பெரிய பிரச்சனையை அவங்க செயல்பட்டுட்டு வரும்போது பார்த்தா அவர் வீட்டில் ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து வீட்டில் நடத்தி அவர் இருதயம் கழித்திருந்ததை அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அப்போ பயங்கர குடி, அது எல்லாரோடையும் விருந்து சாப்பிட்டு அவர் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கிறார். பணக்காரர் தான் அவர், நிறைய ஆடுகள் மாடுகள்லாம் இருந்துச்சு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதனோடு இவங்க எவ்வளவு வாழ்ந்து அவங்க அதுக்காக பிரிஞ்சிடல, அவங்க வாழ்ந்தார்கள். வாழ்ந்ததோடு இல்லை, ஒரு பெரிய ராஜாவுக்கே அவங்க ஒரு நல்ல ஒரு இனிமையான பாத்திரமாக அவருக்கு ஆலோசனை சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை, இந்த நாப்பால் அவருடைய சந்ததியவே அழித்து விடும்படியாக வந்த பிரச்சனை வேற ஒன்றுமே இல்லை. தாவீதுவும் அந்த பர்வதத்தில் அவருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறாரு. அங்கே வரும்போது தாவீதும் அவரோட வந்தவங்களுக்கும் சாப்பாடு இல்லை. இவர் அங்கே மயிர் கத்திரிக்க வந்திருக்கிறாரு, இவங்ககிட்ட நிறைய நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சுருக்குறாங்க. அப்போ தாவீது ஒரு 10 வாலிபரை அனுப்புகிறார். பாருங்கள், வாலிபர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. இந்த மாதிரியான காரியங்களுக்கு அனுப்பப்பட வேண்டியவர்கள் வாலிபர்கள். அப்போ அந்த வாலிபர்கள் ரொம்ப போய் அங்கே பார்த்து பேசி செய்தி கொண்டு வர வேண்டிய ஒரு நல்ல பிராயம் வாலிப பிராயம். அதனால் வயசு மூத்தவங்கள அனுப்புவோம், அவங்க திறமையாக பேசுவாங்க, எப்படியாவது வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்படிலாம் தாவீது நினைக்கல. 10 வாலிபரை அனுப்பி அவங்கள்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் என் பேரை முதல்ல சொல்லுங்கள், தாவீது எங்களை அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு இன்ட்ரொடக்ஷன்லாம் சொல்லித்தரார். வாலிபர்கள் இல்லையா, வாலிபர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் வாலிபர்களை இனிமையாக இருக்க முடியும், சரியா? அதனால் எங்களுக்கு எல்லாம் தெரியும், என்ன ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சொல்கிறத, பெரியவங்க சொல்கிறத கவனித்து கேட்க வேண்டும். முதல்ல வாழ்த்தணும். போன உடனே எடுத்த உடனே போன உடனே நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிமாண்டை வைக்கிறது ஒரு இனிமையான பழக்கம் கிடையாது. முதலாவது, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அவரை வாழ்த்தி. பாருங்கள், எங்கேயும் போனோன்னா யாரையும் நம்ம வாழ்த்துறதுக்கு, என்கரேஜ் பண்ணுறதுக்கு, அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு
அவர்களிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட காரியங்கள், பெறப்போகிற காரியங்கள், அவர்களுடைய சூழ்நிலைகளெல்லாம் பார்த்து அவர்களை நம்ம என்ன செய்யணும், ரொம்ப மேன்மையாக பேச வேண்டும். இது வாலிபர்களுக்கு தாவீது கற்றுக் கொடுக்கிறார். இனிமையான காரியங்கள். ஆண்டவரே ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா முதல்ல சமாதானத்தை சொல்லுங்கன்னு தான் இயேசு கிறிஸ்துவே நமக்கு புதிய ஏற்பாட்டில், நம்மளாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசி தானே, ஆனால் இது பழைய ஏற்பாட்டு சம்பவம்னா கூட தாவீது எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. எல்லாமே பைபிள் வந்து புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுலாம் மாறாது. சத்தியம் சத்தியம்தான். அப்போ போய் உங்கள் வீட்டுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு உண்டான எல்லாத்துக்கும் சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லிட்டு அப்புறம்தான் அவங்க வந்து அவங்க வந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து உங்களுடைய கண்களில் தயை கிடைக்கணும். என்னன்னா தாவீதுக்கு அவரோட வந்திருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்றத. இதற்கு முன்னால் நீங்கள் தாவீதோடு சேர்ந்து ஆடு மேய்த்தப்ப அவர் உங்களுடைய மேய்ப்பர்கள், ஆடுகள், அதுக்கெல்லாம் எந்த ஒரு பொருள் சேதமும் உயிர் சேதமும் வராதபடி, காணாமல் போகாதபடி, எவ்வளவு வந்து அவங்கள வருத்தப்படுத்தாதபடி உதவி செய்தார் என்பதெல்லாம் அவங்க ஞாபகப்படுத்துகிறாங்க. அதையும் சொல்லணும். சிலருக்கு மறந்துடும். அதனால் அதையும் சொல்கிற விதமாக சொல்லணும். எங்களால் தான் நீங்கள் இன்றைக்கி இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கே செய்யும்போது, ஆடு மேய்க்கும் போது எவ்வளோ அருமையான காரியங்களை எல்லாம் தாவீது உங்களுக்கு செய்தார் இல்லை, அதனால் உங்களை வருத்தப்படுத்தலை, உங்களுடைய பொருள் ஒன்று காணாமல் போகலை, உங்களுடைய வேலைக்காரர்லாம் கேட்டால் கூட சொல்லுவாங்க. அதனால் எங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சாப்பாடு கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும். சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒன்று. பசியாக இருக்கிறவங்க கேட்கும்போது அதில் வந்து நம்மளுடைய எந்த ஒரு காரியத்தையும் காண்பிக்காதவர்களாக நாம் செயல்பட வேண்டும். நல்லா யார் பசியாக இருக்கிறதா பார்த்தாலும், ஹூஎவர் இட் மேபி, சின்ன பிள்ளையாக இருக்கலாம், வயதானவங்களாக இருக்கலாம், பலவீனமானவங்களாக இருக்கலாம், ஏன் யங்கானவங்களாக கூட இருக்கலாம், அவங்களுடைய பின்னணி என்னவோ தெரியாது, ரோட்டில் பசியோடு இருக்கிறதா பார்த்தால் நாம் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார்ல, நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள்னு சொல்கிறார்ல. அப்போ பாருங்கள், பசியாக இருக்கிறவங்க இவ்வளோ அழகாக வந்து வாலிபர்கள் வந்து அவங்கள வாழ்த்தி, அவங்களுக்கு சமாதானம்லாம் சொல்லி, அவங்க இருந்த நாட்களை சொல்லி, அவங்களுக்கு கொடுத்த பாதுகாப்பெல்லாம் சொல்லி, எல்லாம் சொல்லி கேட்ட பிறகு கூட இவர் வந்து இவராகவே தான் இருக்கிறார். இப்போ வந்து இவங்க பேசுனதுனால அவர்களுடைய இருதயம், அவருடைய ஆத்மாவில் ஒரு மாற்றமுமே வரல. அவர் வந்து ரொம்ப கோபத்தோடு பேசுகிறார். 10வது வசனம் சொல்லுது, நாப்பால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணிவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். எவ்வளோ ரஃப் வேர்ட்ஸ் இல்லை, என்ன கடினமான சொல்லு. கோபத்தில் தாவீது யார்? நீங்கள் யார்? நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க? நான் என்னுடைய வேலை செய்கிறவங்களுக்காக தான் நான் சமைச்சு வச்சுருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து கேட்டால் நான் கொடுப்பேனா? எப்படி பேசுகிறார் பார்த்தீங்களா? சொற்கள், கடும் சொற்கள். என்ன மெதுவான பிரதியுத்தரம் கோபத்தை அமர்த்திடும். கடும் சொற்களோ என்ன பண்ணிடும்? சண்டையை உண்டாக்கி விட்டுரும். அப்படி தான் ஆயிடுச்சு. சண்டை தான் வந்துருச்சு. 14வது வசனத்தில் பார்க்கும்போது, அவர் சீறினார். தாவீதுட்ட வந்து சொல்கிறாங்க, அவர் சீறினார். சீறினதுன்னா என்ன? பாம்பு தான் சீரும். இப்போ பாம்பு மாதிரி அவர் பட்டா எடுத்து எங்கள் மேலே சீறிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்கும்ல? எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துடும். தாவீதுமே நிறைய பலவான்கள் இருக்காங்க, இவரும் ஒரு நல்ல ஒரு மனுஷன்தான். நிறைய பேர் இவருக்கும் இருக்கிறாங்க, பெரிய தொழில்துறை இருக்குது இவருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து அவங்க மனைவிக்கிட்ட போய் சொல்லும்போது, அவங்க ஒரு ஆள் போய் சொல்லிடுறாரு. வேலைக்காரில் ஒருத்தர் வந்து அந்த அம்மாட்ட போய் சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே இப்போ தான் அவங்களுடைய இனிமையான குணத்தை, அவங்க அழகாக இருந்தாங்க, அவங்க வந்து நல்ல ஞானம் உள்ளவங்க, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் செய்கையில் தான் அது விளங்கும். என்ன பிள்ளையானது
செம்மையோ என்பது அது சுத்தமோ என்பது அதோடைய செய்கையினால தான் விளங்கும். முதல்ல அவங்க செஞ்சது என்ன தெரியுமா? முதல்ல சாப்பாடை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. பசியோடு இருக்காங்க. பசி பிரச்சனை தான் இது அத்தனையுமே. ஆகாரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது தவறான காரியம். கடுஞ்சொற்களை உபயோகிச்சிட்டாரு. இப்போ மெதுவான பிரதியுத்தரம் தான் குக்கரத்தை மாற்றும். அதனால் உடனே அவங்க செஞ்ச காரியம் உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, சமையல் ரெடி பண்ணிவிட்டு 18வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, அப்பொழுது அபிகாயில் தீவிரமாக 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலைகளையும் வற்றலாக்கப்பட்ட 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகளின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாப்பாளுக்கு இதை அறிவிக்கவில்லை. இதுதான் ஞானம். எவ்வளோ அழகாக செயல்படுறாங்க பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு அவங்க பசியாக இருக்காங்க. பசி அமர்ந்தாலே பாதி பிரச்சனை தானே அமர்ந்துடும். அதனால் எவ்வளவு அவங்க செய்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய மனது, இனிய மனது. பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறாள் குணசாலியான ஸ்திரீ. அப்போ அவங்க இவ்வளோ காரியங்களை ரெடி பண்ணி, இருங்க நானும் புறப்பட்டு எல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அப்புறமேல் நம்ம போவோம், அந்த மாதிரிலாம் அவங்க எதுவுமே கண்டிஷனே வைக்கலை. முதல்ல சாப்பாடை கொண்டு போய் கொடுங்க, அவங்க சாப்பிடட்டும், பசியாக இருக்காங்க, வனாந்தரத்தில் இருக்காங்க, அவங்க சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரர்கிட்ட இதெல்லாம் ரெடி பண்ணி அழகாக அவங்க கழுதைகள் மேலே ஏற்றி என்ன செஞ்சுட்டாங்க, அனுப்பிட்டாங்க. நான் பின்னால் வர்றேன், நீங்கள் போங்க முன்னால் அப்படின்னு சொல்லிட்டு கணவனிட்டத்தில் சொல்லவே இல்லை. தான் ஒரு இனிமையான ஒரு குணம். சில காரியங்களை ஞானமாக நிதானமாக தான் சொல்லணும். உடனே சொல்லி என்ன ஆயிடக்கூடாது, ரொம்ப பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது. அப்போ அதுக்கு பிறகு இவங்க வர்றாங்க. இப்போ அங்கே ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், எல்லாவற்றையும் கவனித்து கொண்டே இருக்கிறாரு. இவங்க சாப்பாடு போயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு போய் கிடச்சிருக்கோம். அவங்க போய் வேலைக்காரர் நல்லா இனிமையாக பேசி, அம்மா இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சண்டைக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக அந்த மலை மேலே தாவீது ஏறுறாரு. இவங்க அந்த மலையிலேருந்து கழுதையில் கீழே இறங்கி வர்றாங்க. பாருங்கள் எப்படி 2 பேரும் சந்திக்கிறாங்க. இதுதான் கர்த்தருடைய செயல். இவங்க தேடி போய் அவரை கண்டுபிடிச்சி அவள் அழுது இப்படியெல்லாம் அவங்க பேசவே இல்லை. ஆன் த வே, காட்ஸ் அப்பாயின்மெண்ட். சில சந்திப்புகள் ஆண்டவரே நம்முடைய உள்ளத்தில் சமாதானத்தை விரும்பி, நாம் அமைதியை விரும்பி, ஆண்டவர் பிரியப்படுகிற காரியத்தை செய்து நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும்னு நினச்சோன்னா ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இதுக்கு அடையாளம் தான் அந்த முதல் சந்திப்பே. அவங்க கழுதையின் மலையில் ஏறி மறைவில் இறங்கி வர்றாங்க. ஆனால் தாவீதும் அவங்க மனுஷரும் அவங்களுக்கு எதிராக வந்தார்கள். 20வது வசனத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. அப்போ எல்லா காரியங்களையும் தாவீதுக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியும். ஆனால் தாவீதை பார்த்த உடனே 23வது அதிகாரம் 1வது அவர்களுடைய பணிவு. பார்த்த உடனே தாவீது ரொம்ப கோபமாக தான் இருக்கிறாரு. ஒரு சுவரில் நீர்விடும் நாய் கூட இல்லாமல் அவன் குடும்பத்தை அழிச்சிருவேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு தான் அவர் வராரு. ஆனால் இவங்க எவ்வளோ பணிவாக பாருங்கள், எப்படிப்பட்ட கோபத்தையும் அப்புறம் மெதுவான பிரதியுத்தரம் மாற்றிடும்ல. இனிமையான சொற்கள், அதுதான் தேன்கூடு போல. அவங்க அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு, சமைக்கும் போதும் தீவிரமாக சமைச்சாங்க. தாவீதை பார்த்தோன்னே அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டியதில் தீவிரமாக அவங்க கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, பணிந்த ஆவி. அந்த பணிந்த ஆவி ரொம்ப ஒரு இனிமையான சுபாவம். அப்போ பணிந்து அவங்க முதல்ல என்ன சொல்கிறாங்க, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், உமது அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவிகள் கேட்க பேச வேண்டும். அது கூட பெர்மிஷன் கேட்டு தான் பேசுகிறாங்க. எடுத்த உடனேயே அவங்க பிரச்சனையே பேசலை. நான் சாப்பாடு கொடுத்து விட்டேனே, அது கிடச்சிச்சே, சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் கேட்கல. அவங்க முதலாவது அவர் ராஜா இல்லையா,
அவங்க கழுதையை விட்டு இறங்கி முகம் குப்புற விழுந்து பணிந்து அவருடைய காலடியில் விழுந்து அவங்க என்ன செய்கிறாங்க, நான் பேசணும், பேசலாமா அப்படின்னு சொல்லின்னு அவங்க கேட்டு பேசுகிறாங்க. பாருங்கள், பெண்கள் எப்போயுமே பேசுகிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. கொட 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 கொடான்னு கொட்டிடுவாங்க. மனசில் அமைதி இல்லைன்னா ரொம்ப இருதயத்தின் நிறைவில் தானே வாய் பேசிடுவாங்க. அப்போ இனியவள்ங்கிற பேரை இழந்து போயிடுவோம். அப்போ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பேசாமல் அமைதியாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இனிமையான ஒரு காரியத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய கணவனுடைய குணத்தை பற்றி எல்லாருமே சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்க 28வது வசனத்தில், அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார், என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே, நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உண்மையிலே காணப்படாதிருப்பதாக. இவ்வளோ அழகாக அவர்கிட்ட பேசுகிறாங்க பார்த்தீங்களா. பிரச்சனையவே அவங்க பேசலை. ஏன்னா பிரச்சனை அவருக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியும், இவங்க செஞ்ச உதவியும் தெரியும், அதையும் சொல்லி காட்டலை. ஆனால் அந்த ராஜாவுடைய நன்மையை அவர் யார், தேவனுடைய கையில் உள்ள அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற பாத்திரம் அப்படின்றத புரிஞ்சு அவ்வளோ அழகாக அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் இந்த பாதகத்தை மன்னிச்சிருங்க, கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார், என் ஆண்டவர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே, நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் மேலே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு பேசுகிறாங்க. இன்னும் நிறைய அவங்க அழகாக அவரை குறித்து பேசுகிறாங்க. மறுபடியும் 31 சொல்கிறாங்க, நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்தது உண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது, கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக. எவ்வளோ அழகாக அவங்க பாயிண்ட்டை கொண்டு வர்றாங்க பார்த்தீங்களா. ராஜாவுக்குரிய காரியங்களெல்லாம் சொல்லிடுறாங்க. நீங்கள் ரத்தம் சிந்தாதீங்க, ரத்தம் சிந்துற மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும், துக்கம் வந்துடும், மன இடறல் வந்துடும். ஏன்னா நீங்கள் தேவனுடைய மனுஷன், தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு நல்லா இருக்கணும். எல்லாத்தையும் வாழ்த்திட்டு ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை செய்வார், செய்யும்போது அடியாளை நினைப்பீராக. அப்போ தாவீது சொல்கிறாரு 32வது வசனம், உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, இரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த பிரச்சனை எவ்வளோ ஈஸியாக சால்வ் ஆயிடுச்சு. இனிமையான வார்த்தைகள் தான். அவங்க வேறு எதுவுமே குறைவோ குற்றங்களோ பிரச்சனையோ பேசிக்கொள்ளவில்லை. அவங்களும் ஒரு ராஜா அப்படிங்கிற ஒரு பணிவோடு அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்து பிரச்சனைக்கு அவங்க மன்னிப்பு கேட்டு பேசுனாங்க. ராஜாவை வாழ்த்தி, நீங்கள் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவர், இந்த மாதிரி ஆளுகளோடெல்லாம் போய் நீங்கள் பழி வாங்கவே கூடாது, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள் வருது இல்லை. நம்மளை இட்டு பிரச்சனைகள் வருது, கணவன்மாரை இட்டு பிரச்சனைகள் வருது, பிள்ளைகளை இட்டு பிரச்சனைகள் வருது, பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் நம்ம அந்த நேரத்துலலாம் எப்படி இருக்கணும், ரொம்ப ஆண்டவரோடு இணைந்து செயல்படும் போது அந்த காரியம் எப்படி ஆயிடுது, ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கர்த்தர் அதை அமைதிப்படுத்தி கொடுத்து விடுகிறார். அப்புறம் திரும்ப அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது தாவீது உடனே என்ன செய்கிறாரு, அவங்கள்ட்ட சொல்கிறார், நீ சமாதானத்தோடு உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன். பாருங்க, இனிமையான சொல், இனிமையான முகத்தில் கூட அந்த ஒரு கோபமோ, கணவனை குறித்த ஒரு வெறுப்போ, ராஜாவை குறித்த ஒரு பயமோ, அந்த சூழ்நிலைகளை குறித்த எதுவுமே இல்லை. உன் சொல்லையும் கேட்டேன், உன் முகத்தையும் பார்த்தேன். ரெண்டும் எப்படி இருக்குது, அமைதியாக தேவ பிரசன்னத்தோடு இருக்குது. அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன், இனிமேல் பழி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் அதற்குரிய காரியத்தை பார்த்து கொண்டார். அருமையான சகோதரிகளே, இனிமையான ஒரு
வாழ்க்கை வேற எங்கேயுமே இல்லை, நம்முடைய வாயில் தான் இருக்குது, நம்ம இருதயத்தில் தான் இருக்குது, நம்முடைய செய்கையில் தான் இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையையும் நம்மளுடைய வார்த்தைகள், தேவ பிரசன்னத்தோடு தேவ ஆவியானவருடைய வார்த்தைகள் எந்த சூழ்நிலையையும் எந்த பிரச்சனையையும் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அதை ஒரு பெரிய யுத்தமாகி எத்தனையோ பேர் செத்து போய் ரத்தம் சிந்தி இப்படி நிலைமைக்கெல்லாம் நம்ம போகவே வேண்டியதில்லை. நம் சொற்கள் என்ன இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமாக இருக்கும், எலும்புகளுக்கு ஔஷதமாக. எந்த உயிர் சேதம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல், எந்த தேர்ட் பர்சன் இன்டர்ஃபியரன்ஸே, மூன்றாவது நபர் இதில் தலையீடு செய்யாமல் அவங்களே நேராக இந்த பிரச்சனையை தீர்த்து கொண்டபடி நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய சொற்கள் மிகவும் நிதானமாக மெதுவாக இனிமையாக மற்றவர்களை கனப்படுத்தி நம்முடைய பணிவை வெளிப்படுத்தி நாம் பேசும் பொழுது கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான செய்தியை கேட்ட எத்தனையோ குடும்பங்களிலே கணவன் மனைவி பிரச்சனைகள், கோபம், ஆண்டவரே எரிச்சல், பெரிய ஆட்களோடு பிரச்சனைகள், பிள்ளைகள், குடும்பங்கள், எதுவாக இருந்தாலும் எங்கள் வாயில் நீங்கள் நல்ல ஒரு மெதுவான பிரதியுத்தரத்தை கொடுக்கும்படியாக இனிமையான சொற்களை தேன்கூடு போல ஆத்துமாவுக்கு மதுரமான சொற்களை கொடுத்து ஆண்டவரே நீங்கள் பாதுகாப்பாய் சமாதானமாய் நடத்துவீராக என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.